திருமண இல்லத்தில் எழுதப்படும் நல்வரவு போல இனி வரும் காலங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்வில் நல்லதாகவே அமையட்டும் என நம்ம மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாங்கள் இவங்களோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜ் மேட்டு. ஸோ இவங்களோட ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். ஓட்டேரியில் வச்சுருந்தாங்க. டிராஃபிக் ஹெவியாக தான் இருந்துச்சு. மண்டே வேறு. ஸோ சொல்லவே வேண்டாம். ஓகே, நாங்கள் இப்போது ஓட்டேரியில் இருக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். போன உடனேயே அவன் பாப்கார்ன் வாங்க போயிட்டான். பசங்களுக்கு ஃபங்க்ஷன்னாவே பாப்கார்ன், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றது தானே அவங்களுக்கு ஃபன்னு. ஸோ அதனால் போயிட்டான். துணை என்பது என்னோடு நிற்பவன் இல்லை, எனக்காகவே நிற்பவன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே எனக்காகவே நிற்பார். நானும் அப்படி தான். நீங்கள் எப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான் சொல்லிட்டாங்க. ஆனாலும் வெஜ்ஜிலேயே செம்மையாக சூப்பராக இருந்தது. சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. குலோப் ஜாமுன், பாயாசம் எல்லாமே இருந்தது. நல்லாவே இருந்துச்சு. அப்புறமா பீடா, ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்தது. நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.